ஹலோ ஆல். நிஃப்டி நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் பார்த்துக்கலாம். ஆகஸ்ட், செப்டம்பர் அப்புறம் திஸ் மந்த் அக்டோபர் வரைக்கும் என்ன ஆச்சு நம்ம பார்க்கலாம். கன்னியாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1200 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிஃப்டி டவுன் ஆகிருக்கு. ப்ரெசண்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஹ், 25,029 முடிஞ்சிருக்கு. இப்போ நிஃப்டி வந்து அடுத்து நமக்கு எங்கே சப்போர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,962 இருக்குது. 945 சாரி 24,945. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 25,000 பிரேக் பண்ணுச்சு. அகைன் வந்து திருப்பி சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே பவுன்ஸ் பேக் ஆனிச்சு. அப்புறம் இன்னொரு சினாரியோ நடந்துச்சு. 25,000 போயிட்டு அதுக்கப்புறம் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வந்து பை பண்ணாங்க. பை பண்ண உடனே இம்மிடியட்டாக 25,400 சம்திங் வரைக்கும் வந்துச்சு. அதுக்கடுத்து அகைன் பார்த்தீங்கன்னா 25,400 வந்ததுக்கப்புறம் எஃப்ஐஐ வந்து செல் பண்ண ஆரம்பித்தாங்க. எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்கன்னா 1 செகண்ட் பார்க்கலாம். 4th அக்டோபர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ட்ரேட் ஆகும்போது 25,000 சம்திங்கில் இருந்துச்சு. டிஐ பை பண்ணாங்க. பை பண்ணோன்னே இம்மிடியேட்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகி 25,400 சம்திங் வரைக்கும் வந்துச்சு. கரெக்டாக இவங்க மார்க்கெட்டில் எப்படா டொமஸ்டிக் இன்வெஸ்டர் ஃபண்டு போடுவாங்க, நம்ம எப்படா வெளில போகலான்ட்டு கரெக்டாக இது பண்ணாங்க. கரெக்டாக அவங்க கரெக்டாக 9,000 crore செல் பண்ணாங்க. செல் பண்ண இம்மிடியேட்டாக வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 5 மினிட்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் 9,900 crore வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25,000 சம்திங் ட்ரேட் ஆனிச்சு. அப்புறம் ரீட்டைல் இன்வெஸ்டர் அதுன்னு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் 25,040 25 இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி 3rd அக்டோபரில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம 12,000 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 13,000 crore வரைக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா 15,000 crore வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸிட் ஆகியிருக்காங்க. கன்னியூவாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏதோ ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டொமஸ்டிக் இன்வெஸ்டர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் இதை வச்சு தான் மார்க்கெட் இன்னும் பிரேக் ஆகாமல் போய்கிட்டு இருக்குது. இங்கே சப்போர்ட் வந்துடும், இங்கே சப்போர்ட் இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அனதர் ஒன் திங் பார்த்தீங்கன்னா 20th பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20th எஃப்ஐஐ வந்து 14,000 crore இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா 4,000 crore செல் பண்ணியிருந்தாங்க. இப்போது 20th செப்டம்பர் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக 20th செப்டம்பர் 25,420 இருந்தது. ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் வந்து 25,900 வரைக்கும் போயிருக்கு. இவங்க 14,000 crore இன்வெஸ்ட் பண்ணதுனால. இப்போ நமக்கு உண்டான சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா எக்ஸாக்டாக இப்போ வந்து 25,000 ஒரு சப்போர்ட் இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம சப்போர்ட் எங்கேன்னு பார்த்தோன்னா செப்டம்பர் மந்தோட லோவை நம்ம எடுத்துக்கலாம். செப்டம்பர் மந்தோட லோ பார்த்தீங்கன்னா 24,755. இங்கே தான் செப்டம்பர் மந்தோட லோ இருக்குது. சப்போஸ் இன்கேஸ் 24,752 பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக நம்ம ஆகஸ்ட்டுக்கே போயிடலாம். 23,900. பிஃபோர் தட் நமக்கு வந்து எங்கேயுமே ஒரு மேஜர் சப்போர்ட் எங்கேயுமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறது 25,000 தான். எப்படியும் மண்டேவும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். திருப்பி டிஐ ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. திருப்பி எஃப்ஐ வெளில போவாங்க. மேபி அதாக கூட இருக்கலாம். மேட்ச்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா செபி ரூல்ஸ் ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஜியோ பொலிட்டிக்ஸு
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்ஐலேருந்து எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு இப்போ வந்து சைனீஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 1 வீக் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக ரைஸ் ஆனுச்சு. ஹேங்ஸேங்கு அப்புறம் வந்து ஷாங்காய் காம்போசிட் இது எல்லாமே நல்லா ரைஸ் ஆனுச்சு. இப்போ ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,000ல் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் வந்து பெருசாக இருக்கும் 25,000ல். அதே மாதிரி அதுக்கடுத்து 24,800 நான் ஆல்ரெடி சொன்னது தான். 24,800ல் அதுக்கடுத்து மேஜர் சப்போர்ட் இருக்குது. அதை விட்டோன்னா புட்டில் வந்து 24,500ல் இருக்குது. இது எல்லாமே நமக்கு மேஜர் சப்போர்ட் இருக்குது. இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 2.45 crore வந்து கான்ட்ராக்ட் இருக்குது. அதே மாதிரி காரோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 2.55 crore. 0.10 crore தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதேமாதிரி ஓஐ சேஞ்ச் எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 25,000க்கு மேலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் எல்லாம் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வெளில போயிருக்காங்க. க்ரீன் கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கும். இங்கெல்லாம் இந்த கேண்டில் இங்கே எல்லாமே இந்த இதுலேருந்து எல்லாம் எக்ஸிட் ஆகிருக்காங்க. இந்த பொசிஷனை கட் பண்ணிட்டு இது எல்லாமே நம்ம ஓஐ சேஞ்சில் பார்க்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் 24,800ல் வந்து புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. மோர் தென் 10.77 lakhs கான்ட்ராக்டு. அகெயின் இதுக்கடுத்து எல்லாமே இதாக தான் இருக்குது. பட் பார்க்கலாம் மண்டே வந்து எஃப்ஐ என்ன பண்ணுறாங்க, எக்ஸிட் பண்ணுறாங்களா என்னன்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.